Standard English poem Unit 1 Stopping by Woods on a Snowy Evening Robert Frost. இது உங்கள் மெமரி போயம். இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்ப்போம். Glossary Cure Cure meaning strange add வினோதமான விசித்திரமான ஒற்றைப்படை. Then woods woods forest காடுகள் காடு. Then harness strap and fittings by which a horse is fastened to a cart or carriage. சேணம் ஒரு குதிரை வண்டி அல்லது வண்டியில் இணைக்கப்படும் பட்டைய அதோட பொருத்துதல். Frozen in ice form உறைந்த பனி வடிவத்தில். Then sweep soft gentle sound. Sweep மென்மையான ஒலி. Then downy feather like downy இறகு போன்றது. Then flake flake செதில். A small piece of something ஏதோ ஒரு சிறிய துண்டு. Answer the following questions in a sentence or two. First one, he will not see me stopping here to watch his woods fill up with snow. அவனுடைய காடுகள் பனியால் நிரம்புவதை பார்க்க நான் இங்கே நிற்பதை அவன் பார்க்க மாட்டான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், who does he refer to? இதில் யாரை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, he refers to the owner of the forest. இந்த காட்டோட உரிமையாளரை குறிக்கிறாங்க. தென் செகண்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த சீசன் வித் தீஸ் லைன்ஸ். இந்த வரிகளில் கொண்டு இந்த பருவத்தை அடையாளம் காண சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எ வின்டர் சீசன். இது ஒரு குளிர்காலம். செகண்ட் கொஸ்டின், மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் க்யூர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். அருகில் ஒரு பண்ணை இல்லம் இல்லாமல் நிறுத்த என் குட்டி குதிரை வினோதமாக நினைக்க வேண்டும் இந்த லைன் சொல்லுது. இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? இதில் யார் ஸ்பீக்கர்னு கேட்குறாங்க. த poet இஸ் த ஸ்பீக்கர். த ஸ்பீக்கர் யார்? த poet. செகண்ட் ஒன், ஒய் ஷுட் த ஹார்ஸ் திங்க் இட் க்யூர்? குதிரையை வினோதமாக நினைக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், த ஹார்ஸ் தாட் இட் க்யூர் பிகாஸ் தேர் வாஸ் நோ ஃபார்ம் ஹவுஸ் நியர். அருகில் பண்ணை வீடு இல்லாதனால குதிரை வினோதமானது என்று நினைத்தது. தென் தேர்ட் ஒன், பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸை பிக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க. த ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் என்னது? க்யூர், நியர். தேர்ட் ஒன், he gives his harness bells a shake to ask if there is some mistake. இந்த லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஏதேனும் தவறு இருக்கிறதா என்று கேட்க அவர் தனது சேணமணிகளை அசைக்கிறார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், whom does he refers to in these lines? இந்த லைனில் யாரை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. he refers to the horse. he refers ஹார்ஸை குறிக்குது. செகண்ட் கொஸ்டின், why does he give his harness bells a shake? அவர் ஏன் தனது சேண மணிகளை அசைக்கிறான்னு கேட்டிருக்காங்க. he gives his harness bells a shake to ask the master if there is some mistake. ஏதேனும் தவறு இருக்கிறதா என்று மாஸ்டரிடம் கேட்க அவர் தனது சேண மணிகளை அசைக்கிறார். தேர்ட் பாயிண்ட், how does the horse communicate with the poet? ஹார்ஸ் அந்த poetோட எப்படி கம்யூனிகேட் பண்ணினது அப்படின்னு கேட்குறாங்க. the horse communicate with the sound of the harness bell. அது ஹார்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா, அது சவுண்டை வச்சு அது கம்யூனிகேட் பண்ணுது. அந்த ஹார்ஸ்னஸ் பெல்லை வச்சு அடித்து அது கம்யூனிகேட் பண்ணுது. ஃபோர்த் ஒன், the woods are lovely, dark and deep, but I have promised to keep. காடுகள் அழகானவை, இருண்டவை மற்றும் ஆழமானவை, ஆனால் நான் நிறைவேற்ற வாக்குறுதிகளை வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் ஆர் த வுட்ஸ்? காடுகள் எப்படி இருக்கின்றன? த வுட்ஸ் ஆர் லவ்லி, டார்க் அண்ட் டீப். காடுகள் எப்படி இருக்கும்? அழகானவை, இருண்டவை மற்றும் ஆழமானவை. செகண்ட் கொஸ்டின், who does I refer to?
இங்கே ஐ வந்து யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா அந்த ஐ ரெஃபர்ஸ் டு த poet. ஐ ரெஃபர்ஸ் டு த poet வந்து ஐ ரெஃபர் பண்ணுது. தென் தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ப்ராமிசஸ் த ஸ்பீக்கர் இஸ் டாக்கிங் அபவுட்? என்னென்ன ப்ராமிஸை பற்றி வந்து த poet வந்து டாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. த poet இஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் கமிட்மெண்ட்ஸ் இன் லைஃப். அவருக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அவர் பேசியிருக்கிறாரு அவர் லைஃப்பில். ஃபிஃப்த் ஒன், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நான் தூங்குவதற்கு முன் மைல்கள் செல்ல வேண்டும், நான் தூங்குவதற்கு முன் மைல்கள் செல்ல வேண்டும்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட் பாயிண்ட், ஒய் ஹேஸ் த poet ரிப்பீட்டட் த லாஸ்ட் லைன்ஸ்? ஏன் வந்து கவிஞர் வந்து திரும்ப திரும்ப அந்த லாஸ்ட் லைனை வந்து சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. The poet has repeated the last line to show the regrets that he is unable to enjoy the beauty of the forest filled with snow. பனி நிரம்பின காட்டோட அழகை ரசிக்க முடியலன்ற வருத்தத்தில் வந்து அதை காட்டுறதுக்காக கடைசி இந்த வரியை வந்து அவர் திரும்ப திரும்ப வந்து சொல்லியிருக்கிறாரு. செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நான் தூங்குவதற்கு முன்னே வந்து மைல்கள் செல்ல வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண. த poet reminds himself of his duties he has to do before he goes to sleep. Sleep symbolizes daily sleep and eternal sleep, which is death. கவிஞர் வந்து உறங்க செல்றதுக்கு முன்னாடி அவர் செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நினைவூட்டுறாரு. தூங்க தினசரி தூக்கத்தையும் அவரோட நித்திய தூக்கத்தையும் குறிக்கிறது. இது வந்து மரணம் வரைக்கும். Then option B, write down the summary of the poem by filling in the blanks. After a long travel, the poet entered a forest. நீண்ட பயணத்துக்கு பிறகு வந்து இந்த கவிஞர் வந்து காட்டுக்குள்ளே நுழைஞ்சார். He wondered to whom the wood belonged. மரம் யாருடையது என்று யோசித்தார். He realized that the owner of the wood lived in a village. மரத்தின் உரிமையாளர் என ஒரு கிராமத்தில் வசிப்பதை வந்து உணர்ந்தார். He was happy that the owner would not be able to see him stopping in his woods to watch the snow fill in the woods. The poet felt that the horse would think it very strange to stop near the woods as he had. காடுகளில் வந்து பனி வந்து நிரம்பி இருப்பதை வந்து காண தன் காடுகளில் நிற்க வந்து உரிமையாளர் வந்து பார்க்க முடியாதுன்னு அவர் மகிழ்ச்சி அடைந்தார். குதிரை வந்து காட்டுக்கு அருகில் நிற்பதை வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு never before he was actually standing between the woods and frozen lake. The time was evening. The horse indicates that the poet had made a mistake by shaking its head. The poet felt that the woods are lovely, dark and deep. He suddenly realized that he had worldly responsibilities which would not allow him to stand in the woods for a long time. இதில் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உண்மையிலே வந்து விசித்திரமான நினைக்கும் என்று கவிஞர் வந்து உணர்ந்திருக்கிறாரு. அவர் உண்மையில் வந்து காடுகள் வந்து உறைந்த ஏரிக்கு இடையில் நின்று கொண்டிருந்தார். நேரம் வந்து மாலை நேரமாக இருந்தது. அதனால் வந்து தலையை அசைச்சு வந்து கவிஞர் வந்து தவறு செய்து விட்டார் என்பதை வந்து குதிரை வந்து சுட்டி காட்டுது. காடு எப்படி இருக்கான்? காடு அழகானது, இருண்டது மற்றும் ஆழமானது வந்து கவிஞர் வந்து அதை வந்து உணர்கிறாரு. காடுகளில் வந்து நீண்ட நேரம் நிற்க வந்து அனுமதிக்காத உலக பொறுப்புகள் தன்னிடம் இருப்பதாக அது வந்து திடீர்னு அவர் உணர்கிறாரு. Then option C, answer the questions in 2 or 3 sentences. First question, what information does the poet highlight about the season and the time of the day in the poem? கவிதையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பருவம் மற்றும் அன்றைய நேரத்தை பற்றி poet வந்து என்ன தகவலை வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஆன்சர், winter season is highlighted and the time is said to be a dark evening. இதில் என்ன வந்து சொல்லியிருக்காங்க வந்து குளிர்காலத்தை பற்றி சொல்கிறாங்க. இது குளிர்காலம் வந்து சிறப்பிக்கப்படுது மற்றும் வந்து அதோட நேரம் டைம் எப்படி இருக்குது, இருண்ட மாலை நேரத்தை வந்து குறிப்பிடுறாங்க.
Second question, in which way is the reaction of the speaker different from that of the horse? What does it convey? பேச்சாளரோட எதிர்வினை குதிரையின் எதிர்வினையிலிருந்து வேறுபட்டது. அது எதை உணர்த்துகிறது? Answer, the speaker enjoyed the scene of the snow-filled woods, but the horse find it strange to stop in the woods without a farmhouse near in the dark evening. பேச்சாளர் பனி நிரம்பிய காடுகளோட காட்சியை ரசிக்கிறாரு. ஆனால் குதிரை இருண்ட மாலையில் அருகில் பண்ணையில் இல்லாமல் காட்டில் நிற்பதை குதிரை எப்படி காண்குதான் விசித்திரமாக காண்கிறது. Third question, what are the sounds heard by the poet? Poetக்கு என்ன சவுண்ட் எல்லாம் கேட்டாரு? Answer, the poet hears the sound soft gentle sound. அவர் என்ன மாதிரி கேட்டாரு? சாஃப்டாக ஒரு ஜென்டிலான சவுண்டு, தென்றலோட மென்மையாக மெல்லிய சத்தத்தை கேட்குறாரு of the breeze. He also heard the sound of the falling snowflakes. வேறு என்ன சவுண்டு கேட்குறாருன்னா அந்த பனித்துளிகள்லாம் விழுகுது இல்லையா, அந்த ஸ்னோஃப்ளேக்ஸோட சவுண்டு கேட்குறாரு. அப்பார்ட் ஃப்ரம் த சவுண்ட் ஆஃப் பெல்ஸ் இன் த ஹார்னஸ், அதோட அந்த பெல் சவுண்டையும் அவர் கேட்குறாரு. Fourth question, the poet is aware of two choices. What are they? What choice does he make ultimately? கவிஞருக்கு இரண்டு சாய்ஸ் இருக்குது. அது என்னன்னா இறுதியில் அவர் என்ன தேர்வு செய்கிறாருன்னு கேட்குறாங்க. The two choices are whether to stray and watch the woods filled with snow or to return to his village. The poet's choice was to go to his village. பனியால் நிரம்பின காடுகளை தங்கி இருந்து பார்க்குறதா இல்லை தனது கிராமத்துக்கு போகிறதா அப்படிங்கிறதா அவரோட ரெண்டு சாய்ஸாக இருக்குது. கடைசியில் அவர் என்ன சூஸ் பண்ணுறாருன்னா the poet choice was go to his village. அவர் கிராமத்துக்கு போகிறத சூஸ் பண்ணுறாரு. Fifth question, pick out the words from the poem that brings to mind peace and quiet. அந்த போயமில் நீங்கள் என்ன பண்ணால் மைண்டுக்கு அமைதியாக கொண்டு வர வார்த்தைகளை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர், the woods fill up with snow, the darkest evening, easy wind, downy flakes, lovely dark and deep. காடுகள் பனியால் நிரப்பப்படுகின்றன. இருண்ட மாலை, எளிதான காற்று, டவுனி செதில்கள், அழகான இருண்ட மற்றும் ஆழமான, இதெல்லாம் அதில் இருக்க வேர்ட்ஸ். Then option E, identify the rhyming scheme used in each stanza. One example has been done for you. Then stanza rhyming scheme. First one AA BA. Then second one BB CB. Third one CC DC. Fourth one DD DD. Then option F, complete the table by identifying lines against the poetic device from the poem. One example is done for you. Then poetic device lines from the poem. Alliteration, watch his woods. Then personification, my little horse must think it cure to ask if there is some mistake. Then repetition, and miles to go before I sleep. Imaginary, the darkest evening of the year, of easy wind and downy flake.